முன்னொரு காலத்துல சோமாபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை ஒரு அரசர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவர் ஒரு வேலை விஷயமா பக்கத்து ஊர் வரைக்கும் போறாரு. அவங்களோட சேவகர்கள் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போறாங்க. போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் காடு மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நிற்கிறாங்க. நின்ற உடனே அவருக்கு ரொம்ப தண்ணி தவிக்குது. உடனே தண்ணி தவிச்ச உடனே அவர்கிட்ட உள்ள சேவகரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப தண்ணி தவிக்குது, அங்கே பார்த்தியா அங்கே ரோட்டோரமாக ஒரு கொடி படர்ந்துருக்கு, அதில் ஒரு வெள்ளரி பழம் இருக்குது பார்த்தியா, அதை பிடுங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அங்கே அந்த மரத்துக்கு கீழே ஒருத்தர் கண்ணு தெரியாத ஒரு பிச்சைக்காரன் உட்காந்துருக்கான். அந்த சவுண்டு கேட்ட உடனே அவன் சொல்கிறான், அது வெள்ளரி பழம் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அரசர் நினைக்கிறாரு, நம்மளை திங்கக்கூடாது, நம்மளை ஏமாற்றி அவன் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நம்மளை அப்படி சொல்கிறான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பரவாயில்லடா நீ பிடுங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சேவகர் சொல்கிறாரு. சொன்னோன்னா அவரும் அவங்கள பிடுங்கி கொடுத்துட்றாங்க. உடனே அரசரும் அதை எடுத்து சாப்பிட்றாரு. ஒரு கடி கடிச்ச உடனே அப்படியே தூக்கி போட்டுறாரு. ஏன் அப்படின்னா அது ரொம்ப கசப்பாக இருந்திருக்கு, அது வெள்ளரி பழமே கிடையாது. உடனே இவர் அந்த கண்ணு தெரியாதவரை பார்த்துட்டு கேட்காரு, எப்படிப்பா உனக்கு இது வெள்ளரி பழம் இல்லைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்காரு. கேட்டதுக்கு அவர் கண்ணு தெரியாதவர் சொல்கிறாரு, இது கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஏரியா தான். இப்படி இருக்கிற நேரத்தில் இந்த வெள்ளரி பழத்தை எப்படி மக்கள் விட்டு வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததான் அவங்க என்றைக்கே சாப்பிட்ருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவர் சொல்கிறார், சரி ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு சேவகரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ தண்ணி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நிற்கிற இடம் எந்த மாதிரி இடம் அப்படின்னா, ஒரு 4 வழி சாலை ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடத்துல நிற்கிறாரு. அப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்ல. அப்போ சேவகர் சொல்கிறான், நான் அந்த மாதிரி தெற்கு பக்கமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்னதுக்கு அந்த கண்ணு தெரியாதவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நீ தெற்கு பக்கம் போகாத, கிழக்கு பக்கமாக போ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே அரசரும் சேவகரும் சரி அவர் ஃபஸ்ட்டு சொன்னதை தான் கேட்காம அந்த வெள்ளரி பழத்தை எடுத்துட்டு நமக்கு இப்படி ஆயிடுச்சு, சரி அவர் சொல்கிற இதையாவது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிழக்கு பக்கமாக போகிறாங்க. கிழக்கு பக்கம் போனோன்னா அங்கே நல்லா அழகான ஒரு சோலையாக இருக்குது, அங்கே நல்ல ஒரு ஏரி இருக்குது, அது நல்லா குடிக்கிற தண்ணியாக இருக்குது. உடனே அந்த சேவகரும் குடிச்சிட்டு தண்ணியை எடுத்துக்கு அரசருக்கும் கொடுக்குறாங்க. உடனே அரசரும் குடிச்சு நல்லா அவரோட தாகம்லாம் தீர்ந்து போயிடுது. உடனே அவர் அதையும் கேட்காரு அந்த கண்ணு தெரியாதவர்கிட்ட, எப்படிப்பா உனக்கு தெரியும் அங்கே தான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அரசே எனக்கு தெரியும், காற்று அடிக்கிற திசையில் வச்சு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான். சொன்னதுக்கு அவர் எப்படின்னு கேட்கும்போது, அந்த கிழக்கு திசையிலேருந்து வர்ற காற்று கொஞ்சம் குளிர் காற்றாக வரும், அதை வச்சு நானாக யூகிச்சு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. சொன்ன உடனே இவர் பரவாயில்லையே, இவன் நல்லா புத்தி உள்ளதான், நல்லா புத்திசாலித்தனமாக இருக்கானே, இவனை நம்மளோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு நல்லா உதவியாக இருப்பான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அவர் போகும்போது அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போயிடுவார். அப்போ அங்கே கூட்டிகிட்டு போன உடனே அங்கே உள்ள சேவகர்கிட்டலாம் சொல்லுவாங்க, இவனை நல்லா பார்த்துக்கோங்க, இவருக்கு ஒரு டெய்லி ஒரு சாம்பார் சாதம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவருக்கும் டெய்லி சாம்பார் சாதம்லாம் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்போ அப்படியே டெய்லி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாளில் ஒரு வைரம் விற்கிற ஒரு வியாபாரி வராரு, வைரத்தை எடுத்துகிட்டு வராரு. அப்போ எடுத்துகிட்டு வந்த உடனே இவருக்கு அந்நேரத்தில் ஞாபகம் வருது அரசருக்கு, ஆமாம் அவர் நல்லா புத்திசாலியாக இருப்பார்ல, அவர்கிட்ட கொடுத்து எல்லாமே ஒரிஜினல் வைரமா இல்லைன்னா டூப்ளிகேட்டா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லுவார், இந்த மாதிரி வைரம் வந்திருக்குப்பா, இந்த மாதிரி எனக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவரும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். உடனே அவர் அந்த வைரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் சும்மா அந்த கிரவுண்டுக்குள்ளே அந்த வெயில் அடிக்கும் பார்த்தீங்களா, அந்த வெயிலில் அந்த வைரங்கள்லாம் அடுக்கி வைக்கிறாரு. அடுக்கி வச்சுட்டு அவர் கையால் கண்ணு தெரியாதுல்ல, அதனால் கையாலே தொட்டு தொட்டு பார்த்து எடுத்துக்கிறாரு எது நல்ல வைரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொண்டு போய் உடனே அவர் கொடுக்காரு. கொடுத்தோன்னே எப்படிப்பா அந்த மாதிரி நல்ல வைரம்னு சொல்லி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதில் பாதி நல்ல வைரமா இருக்கு, பாதி கண்ணாடி கற்களா இருக்கு. உடனே அரசருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவன் சொல்கிறான், அரசரே இந்த மாதிரி நல்ல வைரம் அப்படின்னா அது சூரிய ஒளி படும்போது உடனே அது சூடு ஏறி அதை தொட்டு பார்த்தாலே நல்லா ஹீட்டாக இருக்கும், ஆனால் அந்த கண்ணாடி கல் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதை வச்சு தான் நான் இது எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உடனே அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், பரவாயில்லையே நம்ம நல்லா காப்பாற்றி விட்டானே, இந்த மாதிரி நம்ம நம்ம லாபமாக அதாவது நட்டமாகாமல் நல்லதாக பண்ணி விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமானோன்னா அந்த சேவகர்லாம் கூப்பிட்டுட்டு இவர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி
கண்ணு தெரியாதவருக்கு வந்து இன்னும் சாம்பார் சாதத்தோட சேர்த்து ஒரு தயிர் சாதமும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போல் அவருக்கு தயிர் சாதமும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து அரசருக்கு வந்து ஒரு நாள் வந்து ஒரு செவிவெளி செயலியாக ஒரு செய்தி வந்து வருது. என்ன அப்படின்னா, அவர் வந்து எல்லாருமே ஊரில் உள்ளவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிச்சைக்கார அரசர் பிச்சைக்கார அரசர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களா. சொன்னோன்னா அவருக்கு வந்து என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியாமல், நம்ம வந்து எல்லாத்துக்கும் நல்லா தானே பண்ணுறோம், எதுக்கு நம்மளை அப்படி பண்ணுறாங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவருக்கு ரொம்ப குழம்பிக்கிட்டே இருந்திருக்காரு. உடனே தனியாக போய் மீட் பண்ணுறாரு. இந்த கண்ணு தெரியாதவரை போய் தனியாக மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு, நான் வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த மாதிரி என்னை வந்து எல்லாருமே பிச்சைக்கார அரசர்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, நான் எல்லாத்துக்கும் நல்லதான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொன்ன உடனே அவன் வந்து சொல்லுவான், அவனே வந்து கொஞ்ச நாள் தான் இருந்திருக்கான் அரண்மனையில், அவருக்கு வந்து எப்படி அரசரை பற்றி தெரியும். உடனே அவர் சொல்லுவார், ஆமாம் அரசே, நீங்கள் வந்து பிச்சைக்கார அரசர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அந்த அரசருக்கு வந்து ஒன்றுமே என்ன சாக்காயிரும், என்னடா இப்போ தான் வந்தால் நம்ம இவனும் நம்மளை போட்டு பிச்சைக்கார அரசை சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்லுவான், அரசரே உங்களுக்கு நான் வந்து ஒன்று சொல்கிறேன், இப்போ ஒருத்தர்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா நிறைய சேர்த்துக்கிட்டே இருக்கிறவங்கள வந்து யாருக்குமே பிடிக்காது, அதை எடுத்து கொஞ்சமாவது மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுறவங்கள தான் எல்லாத்துக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி காசு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து கடைசி காலத்தில் வந்து எதுவுமே யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வயசு பையனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து தெரியாது. அவங்க வந்து இந்த காசு வச்சுருக்கும் போது அவங்க வந்து ஏதாவது செய்கிற நல்ல விஷயந்தான் அவங்க வயசாகி இருக்கும்போது கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாக்கிறதுக்கு நமக்கு வந்து யாராவது வருவாங்க. நம்ம செஞ்ச செயல் வந்து நம்ம இறந்து போனால் கூட நம்மளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருப்பாரு. சொன்ன உடனே அரசருக்கு வந்து அப்போ தான் அந்த நாணவதை வந்து பிறந்து இந்த மாதிரி பரவாயில்லையே நல்லா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கு அப்போ தான் தெரியுது. அப்போ நம்மளும் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அன்னையிலேருந்து நல்லா நல்ல திட்டங்கள்லாம் வகுத்து கொடுக்குறாரு மக்களுக்கு. அங்கே வந்து தானம் தர்மம் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக சாப்பாடு அந்த மாதிரிலாம் போடுறாங்க. போட்டோன்னா மக்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சி போயிடுது. இப்போ இதுலேருந்து நீங்கள் வந்து நினைக்கலாம், அவர் வந்து பெரிய அரசர், அவர்கிட்ட வந்து நிறையா இருக்கும் அதனால கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே சாதாரண மனுஷன், நம்மக்கிட்டே ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு 5 ரூபா கூட மற்றவங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். இந்த கோயிலுக்கு எங்கேயாவது போகிறீங்கன்னா ஒரு 5 ரூபா கூட தானமாக கொடுத்துட்டு வரலாம். ஒரு 1000 ரூபா இருக்குன்னா ஒரு 50 ரூபா கொடுக்கலாம். அது மாதிரி நம்ம செய்கிற சின்ன சின்ன உதவியை தான் நம்ம வந்து கடைசி காலத்தில் வந்து தலை காக்கும். அதான் தர்மம் வந்து நமக்கு வந்து தலை காக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.